வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதையே வந்து ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. ரெக்கமெண்ட் எடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. பயிற்சி மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெய்லி வந்து நிஃப்டியோட அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயம் இதுலேயே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள். அதுக்கடுத்து புதுசாக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோ பாருங்க. 12 வீடியோ உள்ள இருக்கு. இந்த 12 வீடியோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதெல்லாம் மெயின் கான்செப்ட், கோர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். முதல்ல வந்து இந்த ட்ரேடிங் வியூ செட்டப் இருக்குது. அதுக்கு வேணால் கடைசியாக பார்த்துக்கங்க, தப்பில்லை. அதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பற்றிலாம் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். மார்க்கெட்டில் இவ்வளோ சிம்பிளிஃபையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு கோல்டு என்ன நடந்திருக்கு? 1 ஹவரில் பார்த்துருக்குங்க. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் போட்டிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க. அதாவது இந்த சப்போர்ட் ஆல்ரெடி இங்கே வந்து திரும்பி இருக்குது. கரெக்டாக இந்த சப்போர்ட் தான் எடுத்திருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆனது இது வரைக்கும் போயிருக்கணும். இது வரைக்கும் போயிருக்கணும். அது வரைக்கும் வரல. மார்க்கெட் இதோட ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆனது என்ன பண்ணியிருக்கு? அகைன் அடுத்த சப்போர்ட் வந்து டச் பண்ணியிருக்கு. அடுத்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. மறுபடியும் மேலே போனது என்ன வச்சு இந்த முன்னாடி இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பண்ணிவிட்டு அதையவே சப்போர்ட்டாக மாற்றிடுச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இங்கே சப்போர்ட்டை தொட்ட ஸ்பாட்டில் மேலே இந்த சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகியிருந்திருக்கும். டக்குன்னு போய் மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். மேலே க்ளோஸ் பண்ண முன்னாடி கீழே வந்த மறுபடியும் இதே சப்போர்ட்டையா கலெக்ட் பண்ணிட்டான். மறுபடியும் இங்கேருந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூ பண்ணி பெருசு பண்ணியே பார்ப்போம். ஆனால் கீழே சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டோம். சப்போர்ட் லைன் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். இங்கே மூவ் ஆனது டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆன லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுது? திரும்பி வர்ற மார்க்கெட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இதையே சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. முன்னாடியே வச்ச சப்போர்ட்டு அதே சப்போர்ட். மறுபடியும் வந்து இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போன மார்க்கெட் அகைன் அதே சப்போர்ட். அகைன் மேலே போயிருக்குது. போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. மேலே எது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த லைனை பிரேக் பண்ணியிருக்குது. இதையும் பிரேக் பண்ணியிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டச் பண்ணியிருக்கு. அதை தாண்டி போகல. ஏற்கனவே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை. இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அதே ரெசிஸ்டன்ஸ் தான் போய் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் திணறல் இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் அப்படியே கீழே விட்டுருக்கா. கீழே அதே ஃபோர்ஸில் வேகம் எவ்வளோ வேகத்தில் வந்திருக்கான்னு பாருங்க. இங்கே மேலே போனது அவ்வளோ வேகத்தில் போயிருக்கானுன்னா இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெப் வச்சே போயிட்டு இருந்திருக்கா. ஸ்டெப்பாக போனவன் இங்கே ஒரே இதாக கீழே வந்திருக்கா. வந்தவன் இது இதே சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து ஏன் திரும்புது மார்க்கெட்டு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பையர்ஸோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு கீழே மார்க்கெட் விட மாட்டேங்கிறா. பையர்ஸ் வந்து மறுபடியும் செல்லிங் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாலும் பையர்ஸ் மறுபடியும் தூக்குறாங்க. இது தெரிஞ்சுக்குங்க. மேலே வந்தது என்ன பண்ணியிருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். அதை தாண்டி எங்கே போயிருக்குது மார்க்கெட்டு? ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் மறுபடியும் கீழே, சப்போர்ட்டுக்கு வந்தால் மறுபடியும் மேலே. இதுதான் நடந்துட்டு இருக்குது. விட்டா இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட். அவ்வளோதான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்கேருந்து மேலே மூவ் ஆச்சா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மறுபடியும் ட்ராவல் பண்ணும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் போகணும். இங்கே வந்திருக்கு. அகைன் இப்போ 2வது ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடச்சாச்சு. மறுபடியும் தேர்ட் டைம் போச்சுனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு போயிட்டு திரும்ப தான் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இங்கே சப்போர்ட் உடைக்கல அப்படிங்கும் போது அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கானா உடைக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்படி கீழே வந்தாலும் மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் பார்க்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸுங்கிற ஏரியாவை கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கவே ஐடியா கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல போய் திரும்புது, ஏன் இங்கே வந்து கீழே வந்தால் மேலே திரும்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தா தெரியும். முன்னாடி இருந்த ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறான் போயிட்டேன்னா அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன ரேஞ்ச் இருக்குது அந்த ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு போனால் அகைன் கீழே சப்போர்ட்டுக்கு வர. இதை நடந்துட்டு மார்க்கெட்டில் மறுபடியும் இது 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம். இதே வந்து 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மாற்றி பாருங்க. சேம் இதே தான் நடந்திருக்கும்.
அது பாருங்க எப்படி திரும்பி இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல எந்த மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்தாச்சுன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இங்க வந்து சப்போர்ட் எடுக்கிற பாருங்க. இங்க வந்து மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட், மேலே ரெசிஸ்டன்ஸ் போய் தொட்டாலும் அதே சப்போர்ட். இங்க எப்படி போயிருக்கா, பூரா ஸ்டெப் வச்சு போயிட்டு இருக்கா. கீழே வந்தான்னா சப்போர்ட். இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ ட்ரேடை கட்டமைக்கிறது வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் பிளேஸ்லையும் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் தான் நம்ம ட்ரேடை கட்டமைக்கணும். செல் ஆர் பை. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு முக்கியம். பையில் இருக்குதா செல்லில் இருக்குதா, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி பழகிக்கணும். இப்போ இந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆயிருக்குது. கவனிச்சு பாருங்க. இப்போ இங்கேருந்து மேலே வந்து கீழே வந்தது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம சாரி 15 மினிட்ஸில் பாட்டுருக்கோம். இது உடைக்காமையே கீழே கீழே வந்திருக்கா செல் ட்ரெண்ட். அப்போ கீழே வந்தோன்னா இப்போ என்ன பண்ணியிருக்குது மார்க்கெட்டு, அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஒரு சப்போர்ட்டில் கிரியேட் பண்ணிட்டு மடி 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 மேலே போன மார்க்கெட்டு எகெயின் வந்து கீழே வந்தாலும் சப்போர்ட்டுக்கு தான் வருது. எகெயின் அடுத்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே வந்தவன் மறுபடியும் அதே ஃபோர்ஸில் வந்தவன் எகெயின் இதே சப்போர்ட்டை பிடிச்சிட்டான். இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். மாற்றி மாற்றி மேலே போனான்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து அடிச்சுட்டு கீழே வர்றான். அப்போது நம்ம இந்த ஒரு செல் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தைரியமாக செல் பண்ண முடியுமா? செல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். கீழே வர்றா சப்போர்ட் வரைக்கும் போவா, இது தெரியும் நம்மளுக்கு சப்போர்ட் வரைக்கும் போயிடுவா அப்படின்னு. அப்போ இன்னும் சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம ட்ரேடை கட்டமைச்சிக்க முடியும். பெரிய 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்து நம்ம ட்ரேடை கட்டமைக்க முடியாது. அதில் ட்ரெண்டை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு கட்டமைச்சிக்கலாம். நம்மளுக்கு எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். இவ்வளவுதாங்க. மார்க்கெட்டில் வந்து எளிமையாக கற்றுக்குங்க. எதையுமே வந்து பெரிய கால்குலேஷன் இண்டிகேட்டர்ஸ் இது மாதிரி சப்போர்ட் வச்சுக்காதீங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டே கொடுக்காது. இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் போட்டால் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டில் பை எடுக்கிற இடத்துலலாம் சப்போர்ட்டு கொடுத்துருக்காது. இங்கே பை கொடுத்துருக்காது. இங்கே மேலே போன பின்னாடி பை கொடுக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் பை எடுத்துட மாட்டேறீங்க. நாம இங்கேருந்து டார்கெட்டை இங்கே புக் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட. டார்கெட் புக் பண்ணுற நேரத்தில் பை என்ட்ரி கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் அதுக்கு மேலே போகுதா இல்லையான்னு தெரியாது. இப்ப இந்த இடத்துல வந்தால் திரும்பவும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியும். இந்த இடத்துக்கு வந்தோன்னு ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்குது பாருங்க இதோ. அப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பமாகும். அந்த ரிஸ்க் எதுக்கு? நம்ம ஒரு பாட்டத்தில் எடுத்து பழகணும். பாட்டத்தில் எடுத்து பழகணும்னா ஒரு டாப்பில் செல் பண்ணிட்டு வெளியே வந்து பழகணும். இங்கே வரலாம். அல்லது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்து வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் அங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச போகுது நம்மளுக்கு. இப்போ இந்த மொமெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். இது மொமெண்ட்டை தெரியாமல் நம்மளும் ட்ரேட் எடுக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். அதுக்கு தான் இது இது ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு சொல்கிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இடையில 2 நிமிஷம் பார்க்குறது 3வது பார்க்கும்போது நான் இங்கே சொல்கிற கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டிங் வந்தால் திரும்புமா திரும்பும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்படி தான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குதுங்க. மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை தாண்டி மார்க்கெட்டுக்குள்ளே வெளியே எதுவும் நடக்க போகிறதில்ல. இதே அப்போ இந்தியன் கோல்டில் என்ன நடந்திருக்குதுங்க? எம்சிஎக்ஸ் கோல்டில் அது சேம். 1 ஹவருக்கு போனோம்னா அது பாருங்க ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வச்சதுக்கு பின்னாடி அவன் பெருசாக மூவ் ஆகலை. போய் கீழே வந்து மேலே போய் மறுபடியும் எவ்வளோ தூரம் போய் மறுபடியும் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கா. அதாவது ட்ரெண்ட் ஆகிட்டு நின்றுருக்கா. ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கா. இங்கே பாருங்க திரும்பினது பாருங்க கரெக்டாக அந்த ஹை தான். இது வந்து எம்சிஎக்ஸ் கோல்டில். நீங்கள் XAUSD டாலரில் பார்த்தீங்கன்னா சேம் இதுதான் நடந்திருக்கு இல்லைங்களா? இது ஒரு ரெஸ்டன்ஸாக வச்சிருக்கா. அப்போ இந்த இடத்துல வந்து செல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்போ கீழே இது வரைக்கும் வருவான். ஒன்றா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரணும். XAUSDயில் வர்றான். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இதோட திரும்புறா அப்படின்னு பார்த்தா இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம எதை வச்சு ட்ரேட் பண்ணணும்? XAUSD அது டாலர் தான். அந்த சார்ட் தான் மெயினாக பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம M6ல் ட்ரேட் பண்ணலாம். இப்படி பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகத்தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம எத்தனையோ பண்ணுறோம். அது சரியாக பண்ணுறோம்லான்னு பாருங்க முதல்ல. எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஏன் இங்கே மேலே போனால் கீழே வர்றா, இங்கிருந்து எதுக்காக மேலே போகிறா, இதெல்லாம் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஐடியாவே கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு இடமா நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க. அந்த கோல்டு XAUSDயில் பார்த்தீங்கன்னாவே இந்த M6 கோல்டை நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இது பழகத்தான் நம்மளுக்கு ஐடியா வருங்க. நம்ம எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து. இங்கே பாருங்க இந்த இடத்துல எப்படி கிடச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு இந்த இடம் வந்தால். அதே மாதிரி இங்கே வந்தால் பூரா மேலே மார்க்கெட் மூவ் ஆயிருக்குது. இதையே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸாக பண்ணுங்க. உங்களுக்கு இதுதான் இப்படி தான் கிடைக்குது, மார்க்கெட்டில் இதுதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப போட்டு இதில் கசக்கி புழிஞ்சு மண்டை கசக்கி நேற்று லெவல் முந்தின நாள் லெவலெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் லைனாக போட்டு ட்ராக் பண்ணி கால்குலேட்டர் வச்சு கால்குலேஷன் பண்ணி இந்த பாயிண்ட் வந்தால் பை போகும் செல் போகும்னா நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் நடக்காது. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணி பழகுங்க. இதில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நிறைய லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தப்பான முடிவு பண்ணுறது தான்.
கரெக்டாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய சூத்திரமெல்லாம் கிடையாது. எல்லாம் எதோ சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனையோ மெத்தட் இருக்குது. அவ்வளோ மெத்தடுக்கெலாம் நம்ம போக வேண்டாம். சிம்பிளாக போய் பழகிக்கங்க. ட்ரெண்டு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிறா மார்க்கெட்டு. நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் போகிறீங்க. இது வந்து ஒரு சார்ட்டாக பாருங்க. மற்றபடி இது ஒரு ஸ்டாக். இது இப்போ XAUSD, கோல்டு, குரூட் ஆயிலு, ரிலையன்ஸு, நெஃப்டி இப்படியெல்லாம் பார்க்காதீங்க. சார்ட்டாக பாருங்கள். இந்த சார்ட்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அதை மட்டும் கண்டுபிடிங்க. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இது ஒரு பேர் சொல்லி, ஒரு ஸ்டாக்கு பேர் சொல்லி இப்படி பார்க்காதீங்க. இதை வந்து ஒரு சார்ட்டாக பாருங்கள். இந்த சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இது போதுமானது நம்மளுக்கு. அப்போ எல்லாத்துலையும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. கிரிப்டோ கரன்சியில் போனீங்கனாலும் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த மாற்றமே இருக்காது. அதனால இப்படி பழகுங்க. ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். பயிற்சி பண்ணுற அளவுக்கு இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கங்க. ட்ரேடை சிறப்பாக பண்ணுங்க, கட்டமைச்சுக்கங்க. இதை பயிற்சி எடுங்க. நல்லா பயிற்சி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.